வணக்கம். நமது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். நான் உங்கள் கேஷிகா வரதராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஆறுதொன் தங்கமும் யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பகிரப்பட வேண்டும் என்கிறார் சபா குகதாஸ். கொள்கலன்களில் இருந்தது புலிகளின் ஆயுதங்களா? விளக்கங்கோரும் மொட்டு கட்சி. சர்ச்சைக்குரிய கொள்கலன் விவகாரம் தொடர்பில் சிஐடி விசாரணை. ரணிலின் காலத்தில் மாயமான கோப்புகளால் பரபரப்பு. இந்தியாவில் விஸ்வரூபம் எடுக்கும் கொரோனா தொற்று, சுகாதார அமைச்சு வெளியிட்ட தகவல். தொடர்வன உள்நாட்டு செய்திகள். ஆறுதொன் தங்கமும் யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பகிரப்பட வேண்டும் என சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் இறுதிப் போர் முடிந்த பின்னர் விடுதலை புலிகளின் தமிழீழ வைப்பகத்தில் அடகு வைக்கப்பட்ட பொதுமக்களின் நகைகளும் ஏனைய மக்களின் பொதுவான தங்கங்களும் இராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்டன. அத்துடன் அன்றைய ராஜபக்ச அரசாங்கமும் இவற்றில் பங்கெடுத்தனர் என வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், முள்ளிவாய்க்கால் இறுதிப் போரில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் உடைமைகளை இழந்து அணிந்திருந்த ஆடையுடன் இராணுவத்திடம் சரணடைந்த நிலையில் தடுப்பு முகாம்களில் 6 மாதம் தடுத்து வைக்கப்பட்டு மீள்குடியேறினர். அவர்களில் 60% மக்கள் வறுமையில் தான் தொடர்ந்தும் வாழ்ந்து கொண்டு வருகின்றனர். முள்ளிவாய்க்கால் பகுதியில் மீட்கப்பட்ட தங்கத்தில் 6 மெட்ரிக் டன் ராஜபக்ச குடும்பத்தால் ஜப்பான் நாட்டிற்கு விற்பனை செய்யப்பட்டதாக சரத் பொன்சேகா உட்பட பலர் தெரிவித்த நிலையில் இதற்கான உடனடி விசாரணையை அரசாங்கம் நடாத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு பகிர்ந்தளிக்க வேண்டும். ஊழலுக்கு முடிவு கட்டுவோம் என்ற நிகழ்ச்சி நிரலில் தங்க விற்பனையில் நடந்த மோசடியை பக்கசார்பின்றி ஆராய்ந்து நீதியை வழங்க அரசாங்கம் முன்வர வேண்டும் என வலியுறுத்தினார். கொள்கலன்களில் இருந்தது புலிகளின் ஆயுதங்களா என்பது தொடர்பாக அரசாங்கம் விளக்கம் தர வேண்டும் என மொட்டு கட்சி வலியுறுத்தியுள்ளது. கொழும்பு துறைமுகத்தில் இருந்து விடுவிக்கப்பட்ட 323 கொள்கலன்களில் புலிகளின் ஆயுதங்கள் இருந்தனவா அல்லது அதற்குள் இருந்தவை எவை என்பது பற்றி அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் டி.வி. சானக வலியுறுத்தினார். மொட்டு கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை கூறினார். இந்த விடயம் தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், சிவப்பு லேபிள் ஒட்டப்பட்டிருந்த 323 கொள்கலன்கள் துறைமுகத்தில் இருந்து ஆய்வின்றி விடுவிக்கப்பட்டுள்ளன. இவற்றில் ஆயுதங்கள் இருந்தனவா, போதைப்பொருள் இருந்தனவா என்பன தொடர்பில் சுங்க அதிகாரிகளே சந்தேகம் எழுப்பியுள்ளனர். ஜனாதிபதி தேர்தலின் போது அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஆதரவாக செயற்பட்ட அர்ஜுனா எம்பி தாய்லாந்தில் இருந்த பிரபாகரனின் ஆயுதங்களே வந்துள்ளன என கூறியுள்ளார். அதிகாரிகளின் கூற்றும் அவரின் கூற்றும் பொருந்துகின்றன. கொள்கலன்கள் தொடர்பில் நாம் முறையிட்டோம், விசாரணையை கோரினோம். எனினும் கொள்கலன்களில் என்ன வந்தது என்பதை அரசாங்கமே ஒளிக்கின்றது. குறித்த கொள்கலன்களில் இருந்தவை எவை என்பது பற்றி அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும். ஏன் இவ்வளவு காலம் மறைக்கப்படுகின்றது என்பது பற்றியும் விளக்கம் தேவை என வலியுறுத்தியுள்ளார். சர்ச்சைக்குரிய கொள்கலன் விவகாரம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சுங்கத்தில் இருந்து கொள்கலன்களை விடுவிக்குமாறு அரசாங்கம் ஒருபோதும் அழுத்தம் பிரயோகிக்கவில்லை. மேற்படி சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். சர்ச்சைக்குரிய 323 கொள்கலன்கள் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார். இந்த விடயம் தொடர்பில் மேலும் அவர் தெரிவிக்கையில், சுங்கத்தில் இருந்து கொள்கலன்களை விடுவிப்பதற்கு அழுத்தம் பிரயோகிக்கப்படவில்லை. இந்த விவகாரம் தொடர்பில் அரசாங்கத்தையும் தொடர்புபடுத்தி கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இவ்விவகாரம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. விசாரணைகளின் பின்னர் உண்மை வெளிவரும் என அமைச்சர் வலியுறுத்தினார். நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் பிரதமர் அலுவலகத்தின் கீழ் இயங்கிய
ஊழல் எதிர்ப்பு குழு அலுவலகத்திலிருந்து பல கோப்புகள் காணாமல் போயுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் பிரதமர் அலுவலகத்தின் கீழ் இயங்கிய ஊழல் எதிர்ப்பு குழு அலுவலகத்திலிருந்து பல கோப்புகள் காணாமல் போயுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இந்த விடயம் குறித்து மேலும் அவர் முறைப்பாட்டு பதிவுகள் மற்றும் குழுவின் உறுப்பினர் ஒருவர் சம்பந்தப்பட்ட விபத்து தொடர்பான கோப்புகள் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் காணவில்லை என கூறினார். கோப்புகளுக்கு என்ன நடந்தது என்பது எங்களுக்கு தெரியாது. முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க 2022 ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற போது அவற்றை அகற்றினாரா என்பது எங்களுக்கு தெரியாது எனவும் தெரிவித்தார். ஊழல் எதிர்ப்பு குழு 2015 அமைச்சரவை ஒப்புதலுடன் நிறுவப்பட்டது. அப்போது பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க அதன் தலைவராக பணியாற்றினார். தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் அமைச்சர் ஆனந்த விஜயபாலவுடன் குழுவின் உறுப்பினராக இருந்தார் என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். வெராஸ் நதி மோசடி தொடர்பில் கோட்டாபாய ராஜபக்சவுடன் இலங்கையின் முன்னணி பாடகர்கள் இருவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. வெராஸ் நதி திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதி திட்டத்தின் ஆரம்ப கட்டத்தில் கொள்முதல் செயல்முறையை மேற்கொள்ளாமல் செலவிடப்பட்டதாக கூறப்படும் வழக்கில் இலங்கையின் முன்னணி பாடகர்களான பாத்தியா மற்றும் சந்தோஷை சந்தேக நபர்களாக பெயரிடுமாறு சட்டத்தரணி நுவான் ஜெயவர்தன கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றில் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். இதன் மூலம் அரசாங்கத்திற்கு 27.6 மில்லியன் இழப்பு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவையும் சந்தேக நபராக பெயரிடுமாறு சட்டத்தரணி கோரிக்கை விடுத்துள்ளார். குறித்த காலப்பகுதியில் கோட்டாபாய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்துள்ளதாகவும் நகர மேம்பாட்டு ஆணைக்குழுவும் அவருக்கு கீழ் இருந்ததெனவும் நீதிமன்றத்திற்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் இரண்டாவது சந்தேக நபராக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட எம்.ஏ. ஸ்ரீமதி மல்லிகா குமாரி சேனாதிரவின் சார்பாக சட்டத்தரணி நுவான் ஜெயவர்தன நீதிமன்றத்தில் முன்னிலையாகி மேற்கொண்ட விடயங்களை முன்வைத்துள்ளார். வெராஸ் நதி திட்டத்தின் முதல் கட்ட திறப்பு விழாவிற்கு முறையான திட்டமிடல் செயன்முறையை பின்பற்றாமல் அரசாங்க நிதியை செலவிட்டதற்காக காணி மீட்பு மற்றும் மேம்பாட்டு கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் பொது மேலாளர் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டார். வெராஸ் நதி திட்டத்தின் முதல் கட்ட திறப்பு விழாவிற்கு அரசாங்கம் நிதி ஒதுக்கவில்லை என்றாலும் கொள்முதல் செயல்முறை இல்லாமல் திட்டத்திற்கு 2.76 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தின் உதவி சட்ட இயக்குநர் சட்டத்தரணி சுலோச்சனா ஹெட்டியாராச்சி ஆதாரங்களை நீதிமன்றுக்கு முன்வைத்துள்ளார். இந்நிலையில் உயர் அதிகாரிகளின் அழுத்தம் காரணமாக நிறுவனத்தின் 2 முன்னாள் பொது மேலாளர்கள் தங்கள் பதவிகளிலிருந்து விலகியதன் பின்னர் தனது கட்சிக்காரர் இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டதாகவும் சட்டத்தரணி நுவான் ஜெயவர்தன நீதிமன்றத்திற்கு இதன்போது தெரிவித்திருந்தார். இந்த திட்டம் 2014 ஆண்டு செப்டம்பர் 9 திறக்க திட்டமிடப்பட்டிருந்ததாகவும் கொள்முதல் செயல்முறையை மேற்கொள்ள 2014 செப்டம்பர் 5 கொள்முதல் செயல்முறையின் உறுப்பினர்களுக்கு அறிவிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். அப்போது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த கோட்டாபய ராஜபக்ச திட்டத்தை பார்ப்பதற்காக ஒத்திகைகளை கூட நடத்தியதாகவும் அத்தகைய சூழ்நிலையில் தனது கட்சிக்காரர் மிகுந்த அழுத்தத்தின் கீழ் செயல்பட்டதாகவும் நுவான் ஜெயவர்தன கூறியுள்ளார். மேலும் இந்த திட்டத்தில் பாத்தியா மற்றும் சந்தோஷ் பயனடைந்தார்கள் எனவும் அறிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் 448 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது போதைப் பொருட்களுடன் 488 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அந்த வகையில் கெரோயின் போதைப் பொருளுடன் 134 பேரும், ஐஸ் போதைப் பொருளுடன் 183 பேரும், கஞ்சாவுடன் 156 பேரும், கேஸ் போதைப் பொருளுடன் 6 பேரும், கஞ்சா செடிகளுடன் 3 பேரும், போதை மாத்திரைகளுடன் 6 பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது 189 கிராம் கெரோயின் போதைப் பொருளும் 236 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் 1 கிலோ கஞ்சா போதைப் பொருளும்
110 கிராம் கேஸ் போதைப் பொருளும் 70,730 கஞ்சா செடிகளும் 105 போதை மாத்திரைகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. நாட்டில் சில பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. பொசன் வாரத்தை முன்னிட்டு இன்று முதல் 12ஆம் தேதி வரை சில பாடசாலைகள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அனுராதபுரம் மற்றும் மிகிந்தலையைச் சுற்றியுள்ள பாடசாலைகள் மூடப்பட உள்ளது. இதனை வடமத்திய மாகாண கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. தொடர்வன சர்வதேச செய்திகள். இந்தியாவில் ஒரே நாளில் 6000 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் ஒரே நாளில் 5862 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தில் தொற்று பாதிப்பு அதிகமாக உள்ளதால் முகக்கவசம் அணிவது அவசியம் என அங்குள்ள மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் மீண்டும் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் போதிய நடவடிக்கைகளை மத்திய சுகாதாரத்துறை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் புதிதாக 8 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை குறைவாகவே இருப்பதால் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியிருக்கிறது. கடந்த சில நாட்களாக கொரோனாவால் பாதிக்கப்படுபவர்கள் அதிகரித்து வரும் நிலையில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 6000-ஐ நெருங்கியுள்ளது. சிலி நாட்டின் வடக்கே அடகாம பாலைவன பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான சிலி நாட்டின் வடக்கே அடகாம பாலைவன பகுதி அருகே சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது டிச்சர் அளவுகோலில் 6.4 பதிவாகியுள்ளதென அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிறிய அளவில் கட்டிடங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதோடு 20,000க்கு மேற்பட்டவர்களுக்கு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. எனினும் இதனால் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனை சிலி நாட்டின் ஜனாதிபதி கேப்ரியேல் போரிக் உறுதி செய்துள்ளார். தொடர்பென விளையாட்டு செய்திகள். இந்திய கிரிக்கெட் அணியில் சுழற்பந்து வீச்சாளரான பியூஸ் சாவ்லா ஒட்டுமொத்த கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இவர் 2007 T20 உலக கிண்ணம் மற்றும் 2011 ஒருநாள் உலக கிண்ணத்தை வென்ற இந்திய அணியில் முக்கிய பங்கு வகித்தார். பியூஸ் சாவ்லா IPL தொடரில் பல அணிகளுக்காக விளையாடியுள்ளார். கிங்ஸ் 11 பஞ்சாப், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ் ஆகிய அணிகளுக்காக விளையாடியுள்ளார். 2024 IPL தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடியுள்ளதுடன் IPL போட்டியில் 150க்கு மேற்பட்ட விக்கெட்டுகள் எடுத்த முதல் இந்திய வீரர்களில் இவரும் ஒருவராவார். இங்கிலாந்துக்கு எதிராக 2012ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் கடைசி சர்வதேச போட்டி விளையாடினார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2024 IPL தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக விளையாடியுள்ளதுடன் IPL போட்டியில் 150க்கு மேற்பட்ட விக்கெட்டுகள் எடுத்த முதல் இந்திய வின்னர்களில் இவரும் ஒருவராவார். இங்கிலாந்துக்கு எதிராக 2012ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் கடைசி சர்வதேச போட்டி விளையாடினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை பார்வையிடுவதற்கு நமது LK.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவி என்ற யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.